ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஜி5 OTTல ரிலீஸ் ஆயிருக்க அபியந்திர குட்டவாளி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள டிராமா. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஆஷிஃப் அலி தான் ஹீரோவா பண்ணியிருக்காரு. அவருக்கு படத்தோட ஆரம்பத்திலேயே கல்யாணம் ஆகும். ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால கொஞ்சம் கேப் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வரும்போதே 100 பவுனோட தான் வராங்க. இருந்தாலும் அவங்க வீட்டுல ஒரு சில பிரச்சனைகள் ஆகுது. நம்ம ஹீரோ எவ்வளவு ட்ரை பண்ணி ஹீரோயினோட க்ளோஸும் ஆக முடியல. ஒரு கட்டத்துல ஹீரோயின் கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மேல வரதட்சணை கொடுமை கேஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது, நம்ம ஹீரோ அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க எடுத்திருக்க கோர் பிளாட்டை சொல்லலாம். வரதட்சணை கொடுமை கேஸ் பல இடத்துல போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அதுல பாதி பேர் உண்மையா போட்டாலும் அதுல சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சில காரணங்களுக்காக போட்டுறாங்க. அதனால ஆண்கள் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த லா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு ஃபேவரா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அவர் இதனால பாதிக்கப்படும் போது அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அவர் மென்டலி எப்படி அஃபெக்ட் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி போர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. படத்துல அங்கங்க வர ஒரு சில காமெடி போர்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி எமோஷனல் சீன்ஸும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்குன்னு சொல்லலாம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எடுத்திருக்காங்க. ஒரு சில இடத்துல லேக் இருந்தாலும் ஓவராலா பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா தான் இருக்கு. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.